சத்யவதி மகாபாரதத்தில் சந்தனுவின் மனைவி மற்றும் கௌரவர்களும் பாண்டவர்களும் பெற்ற மகாபிதாமகி. கௌரவர்களின் வம்சமாதாவாகக் கருதப்படும் இவர் ஒரு காலத்தில் சாதாரண கிராமப் பெண். தாசராஜன் என்ற கிராமத் தலைவனின் மகள். இவரது உடலிலிருந்து மீன் மணம் வீசியதால் மத்ஸ்யகந்தி என்ற பெயரால் அழைக்கப்பட்டார். விவரங்கள்: தாசராஜனின் வளர்ப்பு புதல்வியாக இருந்த சத்யவதி வேதவியாசரின் தாயும் சந்தனுவின் மனைவியுமாக விளங்கினார். சந்தனுவினால் இவருக்கு சித்ராங்கதன், விசித்திரவீரியன் என்ற 2 மகன்கள் பிறந்தனர். உபரிச்சரவசு என்ற ராஜாவின் வித்திலிருந்து யமுனை நதியில் மீன் வடிவில் இருந்த அத்ரிகா அப்சரசால் பிறந்தவர் இவர். இவருக்கு யோஜனகந்தி, மத்ஸ்யகந்தி போன்ற பெயர்களும் இருந்தன. வியாசரின் பிறப்பு: ஒருநாள் சத்யவதி படகை ஒட்டிச் செலுத்திக் கொண்டிருக்கையில் பராசரர் என்ற மகா முனிவர் இவரைப் பார்த்து ஆசை கொண்டார். தபசுவர்களுக்குத் தகாதது இது என்று சத்யவதி மறுத்தபோதும், இது இறையறிவால் நிகழ வேண்டியது என பராசரர் கூறினார். அதற்காக அவர் ஒரு வரமளித்தார். சத்யவதி தனது கன்னித்துவத்தைக் காத்துக் கொள்ளலாம், மேலும் அவரது உடலில் ஒரு திவ்ய மணம் வீசும் இனப்பாகத்தான் பிள்ளை பிறந்தாலும் அவர் கன்னியாகவே இருப்பார். அந்தக் காரணத்தால் யமுனை நதியில் உள்ள ஒரு தீவில் கிருஷ்ணத்வைபாயனர் வேதவியாசர் பிறந்தார். அவர் பிறந்தவுடனே 12 வயதுடைய சிறுவனாக வளர்ந்து தனது தாயிடம் தன் தாயின் அழைப்பின் போது வந்துவிடுவேன் என்று உறுதி அளித்துவிட்டு மறைந்துவிட்டார். சந்தனுவுடனான திருமணம்: ஒருமுறை சந்தனு ராஜா யமுனை நதிக்கரையில் வேட்டைக்குச் சென்றபோது சத்யவதியைப் பார்த்து அவரிடம் காதல் கொண்டார். அவரை திருமணம் செய்ய அவரது தந்தையான தாசராஜனைக் கேட்டார். ஆனால் அவரது மகளின் வாரிசுகளே ஆட்சிக்கு வரவேண்டும் என்ற நிபந்தனையை முன்வைத்தார். இதைக் கேட்டதும் பீஷ்மர் தேவவிரதர் தாசராஜனிடம் சென்று, தான் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியமாக இருக்கப் போகிறேன், எனது வாரிசுகள் மன்னராவதற்கான எந்த வாய்ப்பும் இருக்காது என்று உறுதியளித்தார். இதனால் சந்தனு சத்யவதி திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு சித்ராங்கதன், விசித்திரவீரியன் என்ற 2 மகன்கள் பிறந்தனர். சந்தனுவின் இறப்புக்குப் பிறகு சித்ராங்கதன் மன்னனாக ஆனார். ஆனால் ஒரு கந்தர்வருடன் போர் புரிந்து உயிரிழந்தார். இதனால் விசித்திரவீரியன் ஆட்சிக்கு வந்தார். அவர் காசி அரசனின் மகள்களான அம்பிகை மற்றும் அம்பாலிகையை திருமணம் செய்தார். ஆனால் தீவிர நோயால் குழந்தைகள் இல்லாமல் இறந்துவிட்டார். தேவர் நியாயம்: கௌரவர்களின் வம்சத்தைக் காப்பாற்ற பீஷ்மரையே மன்னனாக அமர்த்த சத்யவதி முயன்றார். ஆனால் பீஷ்மர் தன் பிரதிஞ்சையை மீற மறுத்தார். அப்போது தேவர் நியாயம்: நியோக முறையில் ஒரு மகா முனிவரால் குழந்தை பெறுதல் என்ற வழிமுறையை பின்பற்றலாம் எனக் கூறினார். இதற்காக சத்யவதி தனது முந்தைய வாழ்க்கையை பீஷ்மரிடம் வெளிப்படுத்தினார். தான் பராசர முனிவரால் பெற்ற மகன் வேதவியாசரை அழைத்து அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் வாரிசாக குழந்தைகள் பெறச் செய்யலாமா எனக் கேட்டார். வேதவியாசரின் பெயரைக் கேட்டதும் பீஷ்மர் சத்யவதிக்கு வணக்கம் செய்தார். என் தாயான கங்கையைப் போலவே நீயும் பரம புனிதமூர்த்தி, உன்னால்தான் எங்கள் வம்சம் புனிதமாகிறது எனக் கூறினார். இதன்பின் சத்யவதி வேதவியாசரை அழைத்து கௌரவர்களின் வம்சத்தைக் காக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்.